இந்தியா vs இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஓடி சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. காயம் காரணமாக விராட் கோலி அதில் விளையாட மாட்டார். பும்ரா இந்தியா vs இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிஜிடி சீரீஸில் அவருக்கு முதுகில் காயம் ஏற்பட்டது. டாக்டர்கள் 5 வாரம் ஓய்வெடுக்க சொல்லி அறிவுறுத்தியுள்ளனர். ஆனாலும் தேர்ட் ஓடிஐல பும்ரா பெயர் இருந்தது. இப்போது வருண் சக்கரவர்த்தி சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் பிசிசிஐ வெளியிட்ட ஸ்குவாட்ல பும்ரா பெயர் இல்லை. அதனால் அவர் சாம்பியன்ஸ் டிராபியில் விளையாடுவாரா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இதேபோல ஆஸ்திரேலிய கேப்டன் பேட் கமின்ஸும் சாம்பியன்ஸ் டிராபியில் விளையாடுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. ஏற்கனவே மிச்சல் மார்ஷும் ஜாஸ் ஹேசல்வுட்டும் காயம் காரணமாக விலகிய நிலையில் தற்போது பேட் கமின்ஸும் விளையாடுவாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அப்படி அவர் விலகினால் கேப்டனாக ஸ்டீவ் ஸ்மித் அல்லது டிராவிஸ் ஹெட் பொறுப்பேற்க வாய்ப்புள்ளது. ரஷீத் கான் T20 கிரிக்கெட்டில் அதிக விக்கெட் வீழ்த்தி சாதனை படைத்துள்ளார். கிட்டத்தட்ட அவர் 461 போட்டிகள் விளையாடி 633 விக்கெட்டுகள் எடுத்துள்ளார். அடுத்த இடத்தில் பிராவோ, சுனில் நரீன் ஆகியோர் உள்ளனர். நேற்று ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபிக்கான அம்பையர்ஸ் குரூப்பை வெளியிட்டாங்க. அதில் ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை. இந்தியன் அம்பையர் நிதின் மேனனிடம் ஐசிசி கேட்டபோது அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக பாகிஸ்தான் செல்ல விரும்பவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று நடந்த SA20 எலிமினேட்டரில் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அணி 32 ரன்கள் வித்தியாசத்தில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸை வீழ்த்தி குவாலிஃபயர் 2க்கு முன்னேறியுள்ளது. ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அணி வெளியேறியது. பாகிஸ்தான், நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா மோதும் ட்ரை நேஷன் ஓடிஐ சீரீஸ்க்கான சவுத் ஆப்பிரிக்கா டீம் நேற்று அறிவிக்கப்பட்டது. வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி தொடங்கும் WPL போட்டியில் குஜராத் ஜெயின்ஸின் கேப்டனாக ஆஷ்லே கார்ட்னர் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் கேப்டன் பெத் மூனி சரியாக செயல்படாததால் அவரை விலக்கியுள்ளனர்.